ஆகாஷ்வாணி. வரம் தரும் விதைகள் சிறப்பு சித்திரம் கேட்கலாம். இந்த நூற்றாண்டின் அதிகளவு வெப்பநிலை பதிவான ஆண்டு. முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு அதிக வெப்பநிலை பதிவு, வெப்ப அலை முன்னறிவிப்பு, எல் நீனோ தாக்கும் அபாயம், இப்படி தினம் தினம் நாம் செய்திகளில் பார்த்து மனம் நொந்து கொண்டு மரங்கள் வளர்ப்பு மட்டுமே இதற்கு தீர்வாக அமையும் என கருத்து தெரிவித்து வருகிறோம். ஆனால் அதற்காக நமது பங்காக என்ன நடவடிக்கை எடுத்து வருகிறோம்? சுற்றுச்சூழல் பிரச்சினை என்பது யாரோ ஒருவரது பொறுப்பு என பலரும் நினைப்பது தவறு. சூழலை காக்கும் பொறுப்பு நம் அனைவரது கடமை என்பதை உணர வேண்டும். ஒரு மரமானது ஓராண்டில் 10 முதல் 40 கிலோ வரை கரியமில வாயுவை உறிஞ்சுகின்றது. காய், கனி, மலர்கள், இலைகள், மரம், நிழல், மழை, பிராணவாயு என பலனை எதிர்நோக்காமல் மரங்கள் தங்கள் கடமையை செய்து கொண்டே இருக்கின்றன. அத்தகைய மரங்களை வளர்க்க வேண்டும் என்ற முனைப்புடன் செயலாற்றி வருகின்றன சில தன்னார்வ அமைப்புகள். என் பேர் சரண் சாய். நான் திருப்பூர்லேருந்து வரேன். எனக்கு பிடிச்ச மரம் தமிழ்நாட்டோட மாநில மரமான பனை மரம் மற்றும் தென்னை மரம். ஏன் பிடிக்கும்னா, சின்ன வயசில் நம்ம விளையாட போகிறப்போ அதிகமாக இளநியும் பனநொங்கும் நம்ம அதிகமாக சாப்பிடுவோம். இப்போ அந்த இதெல்லாம் காசு கொடுத்து வாங்குறப்போ அதோட அருமை இப்போ புரியுது. இப்போ அந்த மரமெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ நம்ம மரம் வளர்த்தாதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தா, கிளைமேட் சேஞ்ச் நடக்குது, நிறையா குளோபல் வார்மிங் நடக்குது. சம்மரில் எக்ஸஸ் ஹீட் நமக்கு வந்துச்சு, ஹீட் வேவ்ஸ் நிறையா பாதிக்கப்பட்டுச்சு. அதுக்கு சூப்பர் எல்னினோ இப்போ வரும்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் எல்னினோ வந்தால் நிறையா வறட்சி நடக்கும், சர்ஃபேஸ் வாட்டர்லாம் கம்மியாகி நிலத்தடி நீர்மட்டத்தை நம்பியே வாழ்ற மாதிரி ஆகும். அப்போ அதுக்கான மரம் தான் நிலத்தடி நீர்மட்டத்தை ரீஸ்டோர் பண்ணும். இப்போ மரம் என்ன பண்ணுன்னு கேட்டால், ஒரு மரம் நடுறப்போ இப்போ சென்னை, கோயம்புத்தூர் மாதிரியான ஏரியாவில் அர்பனைசேஷன் நிறையா நடக்குது. அப்போ அந்த அர்பனைசேஷனில் பொல்யூஷனாகவும் இன்க்ரீஸ் ஆகும், பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும், வெஹிக்கிள்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், இண்டஸ்ட்ரீஸ் வரும். இப்போ அந்த பொல்யூஷன் கார்பன் எமிஷன் நிறைய அட்மாஸ்பியர்ல வைக்கும், பிளாக் கார்பனை. அப்போ அந்த பிளாக் கார்பன் இருக்கிறப்ப சூரியன்லேருந்து வர ரேடியேஷன் அதை ட்ராப் பண்ணி வச்சு அந்த ஹீட்டை அட்மாஸ்பியர்லேயே வச்சிருக்கும். அப்போ அதனால நிறைய மரங்கள் பாதிக்கப்படும். ஆகிறப்ப நம்ம மரம் வளர்த்தினோம்னா, மரம் அந்த கார்பன் எமிஷன் அப்சர்வ் பண்ணி ஆக்சிஜனை வெளியே நிறைய விடும். அப்போ அந்த ஹீட்டு கம்மியாகும். ஒரு மரம் அது டிரான்ஸ்பிரேஷன் பண்ணும், அதோட இலையில இருக்கிற நீரை வெளியே விடும். லேக்ஸ், ரிவர்லாம் எவாப்ரேஷன் பண்ணும், மரம் டிரான்ஸ்பிரேஷன் பண்ணும். இந்த ரெண்டும் சேர்ந்து ஹியூமிடிட்டி லெவலை அட்மாஸ்பியர்ல இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ அந்த ஹியூமிடிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகிறப்போ மழை நமக்கு நிறைய வரும். நிறைய மரம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி அதுக்கு அந்த மாதிரி ஹியூமிடிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகி அந்த அப்சல்யூட் ஹியூமிடிட்டி ரீச் ஆனே மழை நமக்கு நிறைய வரும். இப்போ கார்பன் எமிஷன் அதிகமாகிறதுனால இன்னொன்று என்ன நடக்கும்னு பார்த்தா, ஹீட் அப்சர்வ் ஆகி ஆர்டிக், அண்டார்டிகா ஏரியாவில் இருக்கிற பனியில எல்லாம் அந்த பிளாக் கார்பன்னால ஹீட்டை அப்சர்வ் பண்ணிடும் அந்த பனி. அப்போ அந்த பனி உருகி கடல் மட்டம் உயரும். அந்த கடல் மட்டம் உயர்றதுனால நம்ம கடலோட வாழ்ற மக்களுக்கெல்லாம் பாதிப்பு அதிகமாக வரும். அந்த கோஸ்டெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும். அதையும் தடுக்கும் நம்ம மரம் வளர்த்துறதுனால, ஹீட்டு கம்மியாகிறதுனாலையும். இப்போ நம்ம ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் படி பார்த்தா, நம்ம இந்தியாவில் நியர்லி 25% ஆஃப் லேண்ட் ஃபாரஸ்ட்லையும், தமிழ்நாட்டில் நியர்லி 24% லேண்ட் கவர் ஃபாரஸ்டாகவும் இருக்கு. ஆனால் நம்ம நேஷனல் ஆவரேஜ் பார்த்தா 33% டார்கெட் வச்சிருக்கோம். இதே நம்ம இன்னும் பிலோ ஆவரேஜில் தான் இருக்கும். அப்போ நம்ம இன்னுமே அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒவ்வொருத்தருமே அதுக்காக நம்ம வேலை செய்யணும். ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒரு வீட்டுக்கு ஒரு மரம், அந்த மாதிரி அவங்க வாழ்வாதாரத்துக்கு தேவையான மரம், ஸ்பேஸ் இருக்கிறவங்க ஒரு மரம், அவங்க பர்த்டேக்காகட்டும், அவங்க ஆனிவர்சரிக்காகட்டும் ஒரு மரம், வருஷத்துக்கு ஒன்று இது பண்ணாலே நம்ம ஈஸியாக 33% அச்சீவ் பண்ணி நம்ம குளோபல் வார்மிங்கை ரெடியூஸ் பண்ணி நம்ம என்விரான்மெண்ட்டை நல்லா ஹெல்த்தியராக மாற்று. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கங்க. நான் மகிழ்மதி உதயகுமார், திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுகா கரடிவாவி ஊர்ல வெண்சாந்த சாண்டை படிக்கிறேனுங்க.
எனக்கு சின்ன வயசுலேருந்தே இயற்கையோட பணிகள் மேலே சின்ன ஆசை. எப்படி வந்துச்சுன்னா, பெற்றோர் கூட நான் எப்பவுமே ஏதாச்சும் ஒரு இயற்கை பசுமை பணிகளுக்கு நான் போவேங்க. அதனாலேயே நான் ஏதாச்சும் ஒரு ஆஸ்பீஷியஸ் டே அன்னைக்கு செடி நட்டுவேன், பிறந்த நாளுக்கு நட்டுவேன், தலைவர்களோட பிறந்த நாளுக்கு, இந்த மாதிரி ஆஸ்பீஷியஸ் டே அன்னைக்கெல்லாம் செடி நட்டுவேனுங்க. என்னை சார்ந்திருக்க சில அமைப்புகள் எனக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க. என்ன பட்டம்னா, பசுமை தூதுவர், கிரீன் அம்பாசிடர் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டம் கொடுத்த அமைப்புகளுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள்ங்க. எங்கள் ஊரில் கோயில் பூமியில் 5 ஏக்கர் நிலத்தில் நாங்கள் ஒரு வனத்தை உருவாக்கியிருக்கோங்க. அந்த வனத்துக்கு சொட்டு நீர்லாம் போட்டு கம்பி வேலிலாம் போட்டு பாதுகாப்பாக உருவாக்கியிருக்கணுங்க. நாங்கள் சிட்டுக்குருவிகளோட அமைப்பு சேர்ந்து சிட்டுக்குருவிகள் பெட்டிகளை உருவாக்கிட்டு இருக்கோங்க. இந்த சிட்டுக்குருவிகள் பெட்டியை எதுக்கு உருவாக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டுக்குருவிகளோட எண்ணிக்கை அதிகமாகணும் தாங்க. இதுவே நாங்கள் ஃப்ரீயாகவும் வீட்டில் பொருந்திட்டுருக்கோங்க. நாங்கள் நினச்ச மாதிரியே சிட்டுக்குருவிகளோட எண்ணிக்கை இப்போ வர வர அதிகமாயிட்டே தானுங்க இருக்குது. இந்த அரசுக்கு எனக்கு ஒரு சின்ன கோரிக்கை என்னன்னா, எங்களை போன்ற மாணவர்கள் குறிப்பிட்ட 10 மரங்கள் வச்சா ஒரு மதிப்பெண் கொடுக்குற மாதிரி பாடத்திட்டத்தை கொண்டு வர மாதிரி நான் கேட்டுக்கிறேனுங்க. நன்றி. விதைப்பந்துகளை பூமி உருண்டைகள் என்றும் அழைக்கின்றனர். இதனை ஜப்பானியர்கள் நெண்டோ டேங்கோ என அழைத்தனர். மண், தாவர உரம், வளர்ச்சிக்கு வித்திடும் நுண்ணுயிரிகள் என அந்த சிறிய கலவைக்குள் விதைகளை வைத்து பந்துகளாக தயார் செய்கின்றனர். இதனை மக்கள் யார் வேண்டுமானாலும் பயனற்று கிடக்கும் காலி இடங்களில் எரிந்துவிட்டால் போதுமானது என இதன் தயாரிப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். இது போன்ற முறையை கெரில்லா கார்டனிங் என்று அழைக்கின்றனர். பல நூற்றாண்டுகளாக பின்பற்றப்பட்டு வரும் இந்த எளிய முறையை இயற்கை வேளாண்மையின் முன்னோடியாக கருதப்படும் மாசானோபு குகுஓகா என்பவர் 2ஆம் உலகப்போர் காலங்களில் மீட்டெடுத்தார். ஒவ்வொரு முறையும் நைல் நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பிறகு பண்டைய கால எகிப்து நாட்டில் வேளாண் நிலங்களை மீட்டெடுக்க இந்த உத்தி பயன்படுத்தப்பட்டு வந்தது. இப்படி விதைப்பந்துகள் எரியும் நடவடிக்கையை சீட் பாம்பிங் என குறிப்பிடுகின்றனர். சில சமயங்களில் ஒரு பகுதியில் புதிய இன மரங்களை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கிலும் இந்த விதைப்பந்துகள் எரியப்படுகின்றன. இந்தியாவின் சுற்றுச்சூழல் சவால்களுக்கு இது போன்ற விதைப்பந்து முறை நல்லதொரு தீர்வாக இருக்கும் என சூழல் ஆர்வலர்கள் நம்புகின்றனர். சிறிய முறையாக தென்பட்டாலும் பெரிய பலன்களை தரவல்லது என அவர்கள் கருதுகின்றனர். இந்தியாவில் காடுகள் அழிப்பு, நகர மாசு மற்றும் பருவகால பாதிப்புகள் போன்ற பிரச்சினைகள் மிக கடுமையாகி வருகின்றன. இதனால் இது போன்ற மறந்து போன பாதுகாப்பு நடைமுறைகள் இன்றும் அதிகம் தேவைப்படுவதாக கூறுகின்றனர். இதன் மிக எளிய பயன்பாட்டு முறை இந்தியாவில் உள்ள வித்தியாசமான நிலப்பரப்புகளிலும் மரம் நடவு என்பதை சாத்தியமாக்கி வருகின்றன. இவை தரிசு நிலங்கள், நகரத்தில் உள்ள புறம்போக்கு நிலங்கள், அழிக்கப்பட்ட காடுகள் என அனைத்து பகுதிகளிலும் சூழலை நீடித்த வகையில் மீட்டெடுக்கும் வழியை ஏற்படுத்தி தருகிறது. தீவிர சூழல்களில் அந்த விதைகள் பாதுகாக்கப்படுவதற்கு அந்த மண்ணில் கலந்துள்ள ஊட்டங்கள் உதவி புரிகின்றன. என்னுடைய பெயர் சரவணன். நான் வேலூர் மாவட்டத்தில் இருந்து வருகின்றேன். எனக்கு மரம் மிகவும் பிடிக்கும். மரம் வளர்த்தால் நமக்கு நிழலாகவும் மழைக்கு ஆதாரமாகவும் மற்றும் நாட்டு மக்களுக்கு ஒரு தேவையாகவும் மரங்கள் இன்றியமையாத ஒன்றாக செயல்படுகிறது. இன்றைய காலத்தில் மட்டும் மரங்கள் அழிந்து வருகிறது. அந்த மரத்தை பேணி காத்து நமது கடமையாகும். நம் கடமைகளில் ஒன்று மரத்தை வளர்ப்பது நமது அன்றாட தேவைகளில் ஒரு பயன்பாடாக வைத்துக் கொள்ள வேண்டும். மரத்தை வளர்த்தால் தம் தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியும், பலருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியும், பறவைகளோட தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியும், இயற்கையோட தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியும். அதை அறிந்து நாம் செயல்பட வேண்டும். மரம் நமக்கு மட்டும் இல்லை, நம்மை சார்ந்தோருக்கும் பயனுள்ளதாக அமையும். குறைந்த முயற்சி அதிக பலன் என்ற அடிப்படையில் இந்த விதைப்பந்து எறிதல் முறை பல இடங்களில் கண்கூடான பலன்களை அளித்து வருகின்றன. இதனால் வேகமாக உருவாகும் நகரங்கள், காடுகள் அழிப்பு என்ற சூழல் இடைவெளியை போக்கும் வகையில் இந்த முயற்சிகள் அமைகின்றன. நீர் தட்டுப்பாடும்
நிலம் சீரற்று இருக்கும், வறட்சி அதிகம் உண்டாகும் ராஜஸ்தான், குஜராத் போன்ற பகுதிகளில் இது போன்ற விதைப்பந்து முயற்சிகள் பெரும் பலன்களை தந்து வருகின்றன. இந்த விதைப்பந்துகளை எரிந்தால் மட்டுமே போதுமானது என்பதால் குழந்தைகளும் ஆர்வமாக இந்த முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே சமயம் பிற வெளிநாட்டு வகைகளை தேவையின்றி நமது நிலத்தில் பயிரிடுவதை தவிர்ப்பது நல்லது எனவும் ஆர்வலர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். என் பேர் சுகந்தி, நான் உத்தரமேரூர்ல இருந்து பேசுறேன். மரங்கள் தான் இயற்கையோட வரப்பிரசாதம். உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் நன்மையை மட்டுமே தரக்கூடிய ஒரு ஜீவன் ஒண்ணு உண்டுன்னு சொன்னா அது மரங்கள் மட்டும்தான். இந்த உலகத்துல இப்ப மாசு ரொம்ப ஜாஸ்தி ஆக்கிட்டு வருது. இந்த உலகத்தை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு மரங்கள் நிறைய வளர்க்கணும். நம்ம முக்கியமா சுவாசிக்கிறதுக்கே நமக்கு காத்து வேணும்னா அதுக்கு மரங்கள் முக்கியம். மரங்கள் இருக்கிற இடமே நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தர்றது, நம்ம மனசுக்கு சந்தோஷத்தையும் தர்றது, மழை பொழிவு தர்றது, இப்படி பல நன்மைகள் மரத்திட்ட இருந்து நாம எடுத்துக்கிறோம். மரங்கள்ன்றது தங்க முட்டையிடுற வாத்து மாதிரி. அதை வெட்டிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு நாமே அழிவு பாதையை தேர்ந்தெடுக்கிற மாதிரி. மேற்கு மலைத்தொடர், சுந்தரவன காடுகள் போன்ற இந்தியாவில் அதிகம் உணர்திறன் உள்ள பகுதிகளில் மரங்களை அங்குள்ள சூழலுக்கு ஏற்ற வகையில் பார்த்து நடவு செய்ய வேண்டும் என்றும் சூழலியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த மாதிரியான முயற்சிகள் குறிப்பாக குழந்தைகளை உள்ளடக்கிய குழு நடவடிக்கைக்கு வழிகோலுகிறது. இவ்வாறு மரங்கள் வளர்க்கப்படுவதால் பல்லுயிர் பெருக்கத்திற்கு வித்திடுகிறது. பழனி திருக்கோயில் நிர்வாகத்தின் ஆதரவில் இயங்கி வரும் மனநல குறைபாடு கொண்டோருக்கான பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் இயல்பு நிலை வாழ்க்கை பயிற்சியின் ஒரு பகுதியாக இந்த விதைப்பந்து தயாரிப்பு பயிற்சி விழுதுகள் அமைப்பினரால் அளிக்கப்பட்டு வருகிறது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் இணை ஆணையர் செயல் அலுவலர். என்னுடைய பெயர் மாரிமுத்து. பழனி திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பில் திண்டுக்கல் மாவட்டத்தில் பசுமை அதிகரிக்கும் வகையில் மரக்கன்றுகள் நடுதல், மர விதைகள் விதைப்பந்துகளாக தயாரித்து தூவுதல் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. கிரிவீதியில் சுமார் 600 மரக்கன்றுகள் நடப்பட்டு நன்றாக பராமரிக்கப்பட்டு தற்போது சுமார் 10 அடி உயரம் வளர்ந்துள்ளது. மேலும் பழனி மலைச்சரிவுகளில் சுமார் 20,000 மரப்பந்து விதைகள் தூவப்பட்டுள்ளது. மேலும் பழனி திருக்கோயில் நிர்வாகத்திற்கு சொந்தமான பல்வேறு பயனில்லாமல் இருந்த நிலங்களில் சுமார் 20,000 மரக்கன்றுகள் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த மர விதைகள் தயாரிக்கும் திட்டத்திற்கு பழனி திருக்கோயில் நிர்வாகத்தின் மூலமாக செயல்பட்டு வரும் மனநல காப்பகத்தில் தங்கியிருக்கும் பயனாளிகள் அவர்களுக்கு தினந்தோறும் பல்வேறு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு அவர்களை இயல்பு மனித வாழ்க்கைக்கு கொண்டுவதற்கு திருக்கோயில் நிர்வாகத்தின் மூலம் முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு கொடுக்கப்படும் பல்வேறு பயிற்சிகளில் ஒன்றாக இந்த மர விதைகளை வைத்து விதைப்பந்துகள் தயாரிக்க அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டு அவர்கள் நன்றாக பழகி அவர்கள் மூலமாக சுமார் 20,000 விதைப்பந்துகள் தயாரிக்கப்பட்டு இந்த பழனி மலை சரிவுகளில் தூவப்பட்டுள்ளது. அவர்களுக்கும் வாழ்க்கையில் நல்ல ஒரு பயிற்சி எடுத்து புத்துணர்ச்சி பெறுவதற்கு இது உதவிகரமாக இருக்கிறது. இவ்வாறு பழனி திருக்கோயில் நிர்வாகத்தின் மூலம் திண்டுக்கல் மாவட்டத்தில் பசுமை அதிகரிப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த பழனி திருக்கோயில் நிர்வாகத்தின் மூலமாக அனைவருக்கும், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம். நான் சுப்பிரமணியன், அறங்காவலர் குழு தலைவர், பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில். திண்டுக்கல் மாவட்டத்தில் விழுதுகள் அமைப்பின் மூலம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் மற்றும் மலைச்சரிவுகள், மலையடிவாரம் மற்றும் கிடைக்கும் இடங்களிலெல்லாம் நிறைய மரங்கள் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 20,000 மரங்களுக்கு மேல் நடப்பட்டு அது பராமரிக்கப்படுகிறது. எங்கள் தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலுக்கு சொந்தமான மனநல காப்பகத்தில் அங்கு உள்ள பயனாளிகளுக்கு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு விதைப்பந்துகள் தயாரிக்கப்பட்டு அந்த விதைப்பந்துகளை இந்த விழுதுகள் அமைப்பின் மூலம் எல்லா இடங்களிலும் தெளிக்கப்பட்டு வருகிறது. இந்த உலக சுற்றுச்சூழல் தினத்திற்கு நான் உங்கள் முன்னால் இயற்கையை பேண வேண்டும், இயற்கை வளம் பெற வேண்டும், நல்ல மரங்களை வளர்க்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும் என்று எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வேண்டி அனைவருக்கும் உலக சுற்றுச்சூழல் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு கூறிக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் குப்புசாமி. நான் விழுதுகள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளராக உள்ளேன். நாங்கள் கடந்த 5 ஆண்டுகளாக சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் வகையில் நிறைய மரக்கன்றுகளை நட்டு வருகிறோம்.
அதே சமயம் நீர்நிலைகளையும் மேம்படுத்தி வருகிறோம். நீர்நிலைகளில் பிளாஸ்டிக் கலப்புகளை தடுப்பதில் மக்களுக்கும் மாணவர்களுக்கும் நாங்கள் பள்ளி மாணவர்கள் மூலமாக நிறைய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகிறோம். அதே சமயம் மரக்கன்றுகள் நடுவதில் எங்களுடைய கவனம் அதிகமாக உள்ளது. நிலத்தடி நீரை மேம்படுத்தக்கூடிய வகையில் இதுவரை ஒரு 2 லட்சம் பனை விதைகளை நாங்கள் நடவு செய்துள்ளோம். எங்களுடன் பழனி தேவஸ்தான நிர்வாகம் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் இணைந்து மாவட்டத்தின் பல பகுதிகளில் மரக்கன்றுகள் நடுதல், விதைப்பந்துகள் தூவுதல் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இயற்கை சூழலின் அவசியத்தை விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் போன்ற பணிகளை நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். இதற்காக திண்டுக்கல் மாவட்டத்தின் சார்பாக 2 முறை நாங்கள் விருதுகள் வாங்கியுள்ளோம். இது எங்களை மேலும் செயல்பட ஊக்கப்படுத்தும் வகையில் உள்ளது. இந்த ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி முதல் அடுத்த ஆண்டு ஜூன் 5 வரை இடையில் 1 லட்சம் மரக்கன்றுகளை நடுவதற்கு இலக்கு நிர்ணயித்து அதற்கான பூர்வாங்க பணிகளை துவங்கியுள்ளோம். அதே சமயம் பழனி திருக்கோவிலின் சார்பாக மனநல காப்பகத்தில் ஒரு புத்துணர்ச்சி அளிக்கும் வகையில் நாங்கள் அவர்களுக்கு விதைப்பந்து தயாரிக்கும் பயிற்சியை கொடுத்து அவர்கள் மூலம் பெறப்பட்ட விதைகளை பழனி மலை மற்றும் கோவில் சார்ந்த இடங்களில் மரக்கன்று எங்கெல்லாம் நட முடியாதோ அந்த இடங்களில் இந்த விதைகளை கோவில் பணியாளர்களையும் அறங்காவலர்களையும் அதிகாரிகளையும் ஒருங்கிணைத்து நாங்கள் கடந்த சில மாதங்களாக ஒரு 50,000 விதைப்பந்துகள் வரை தூவியுள்ளோம். நன்றாக முளைத்து வந்துள்ளன. அதே சமயம் கிரிவீதியிலும் 30,000 பனை விதைகளை நடவு செய்து நிலத்தடி நீரை மேம்படுத்தும் வகையிலும் பழனி மலையின் சுற்றுப்பகுதிகளை பாதுகாக்கும் வகையிலும் நடவு செய்துள்ளோம். பொதுமக்கள் அனைவரும் நீர்நிலைகளை காப்பதிலும் சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதிலும் உறுதி எடுத்துக்கொண்டு அனைவரும் இந்த நாட்டிற்கு நாம் அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்லும் இயற்கையை காப்போமாக. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ராமர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து விழுதுகள் என்ற தன்னார்வ அமைப்பின் உறுப்பினராக இருந்து நான் பேசுகிறேன். ஒவ்வொரு வருஷமும் ஜூன் மாதம் 5ஆம் நாள் உலக சுற்றுச்சூழல் தினமாக நாம் அனுசரிக்கிறோம். இந்த நாளை மட்டும் மனதில் கொள்ளாமல் ஒவ்வொரு நாளும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாம் எல்லோரும் முயல வேண்டும். மேலும் அதற்காக நாம் என்னென்ன செய்ய வேண்டும், நாங்கள் என்ன செய்தோம் என்று முதலில் சொல்கிறேன். திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒட்டஞ்சத்திரம், நீலமலைக்கோட்டை, பழனி மற்றும் பல்வேறு அரசு அலுவலகங்கள், பள்ளி வளாகங்கள் ஆகிய இடங்களில் எல்லாம் நாங்கள் மரக்கன்றுகளை நட்டு தொடர்ந்து பராமரிச்சுட்டு வரோம். மேலும் நிறைய பேரை மரக்கன்றுகள் நடுவதற்காக ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தி அவங்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தி வருகிறோம். தொடர்ந்து நாம் இதை பாதுகாக்க வேண்டும் என்பது எனது வேண்டுகோள். ஏன்னா வெறும் சட்டங்கள் மட்டுமே சுற்றுச்சூழலை காக்காது. அரசு மட்டும் இதை சரி செய்துவிட முடியாது. மாற்றம் தேவை என்றால் அது நம்மில் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து தொடங்கணும். நம்ம வீட்டிலிருந்து தொடங்கணும், நம்ம தெருவிலிருந்து தொடங்கணும். எல்லாத்துக்கும் மேலே நம்ம மனசாட்சியிலிருந்து அது தொடங்கணும். ஒரு மரம் நடுறோம்னா அது சிறிய செயல் போல தெரியல, ஆனால் அந்த ஒரு மரம் பல உயிர்களுக்கு நிழல் கொடுக்கும், மண்ணை பிடித்து கொள்ளும், மண்ணை பாதுகாக்கும், காற்றை தூய்மைப்படுத்தும். நம் ஒவ்வொருவரின் சின்ன சின்ன செயல்கள் சேரும்போது அதுவே சமூக மாற்றமாகிறது. இந்த சுற்றுச்சூழல் தினத்தில் நான் உங்களிடம் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன். வாய்மொழியில் மட்டும் இல்லாமல் வாழ்க்கையிலும் இயற்கையை நேசியுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு பணம், பொருள், சொத்துக்களை மட்டும் விட்டு செல்லாமல் பச்சை நிறமான ஒரு பூமியையும் விட்டு செல்லுங்கள். இயற்கை நம்மை கேட்கவில்லை, நாம் இயற்கையை கேட்கும் நேரம் இது. இயற்கையை நாம் காத்தால் அது இயற்கை நம்மளை காக்கும். ஏனென்றால் இந்த பூமியில் பல்வேறு உயிரினங்கள் வாழ்கின்றன. மனித இனத்துக்கு மட்டும் இந்த பூமி சொந்தமானது அல்ல. அதை மனதில் கொண்டு வருங்கால சந்ததியை காக்கவும் பல்வேறு உயிரினங்கள் வாழவும் நாம் பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டு இந்த இயற்கையை காக்க தொடர்ந்து பாடுபட வேண்டும். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பெயர் கிருஷ்ணகுமார். நான் ஒரு தனியார் வங்கியில் அதிகாரியாக பணிபுரிகிறேன். எங்களது வங்கி வாடிக்கையாளர்களுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வாசகத்தோடு சேர்ந்து விதைப்பந்துகள் பற்றியும் எடுத்து கூறுகிறோம். திண்டுக்கல் மாவட்டம் விழுதுகள் அமைப்பினர் அவர்களோடு சேர்ந்து நாங்கள் விதைப்பந்துகள் மற்றும் பனை விதைகளையும் எங்கள் வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இலவசமாக தருகிறோம். இந்த வாய்ப்பினை எங்களுக்கு தந்த விழுதுகள் அமைப்பைச் சேர்ந்த திரு குப்புசாமி அவர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். எனது பெயர் நிவேதிதா. விழுதுகள் அமைப்புடன் இணைந்து விதைப்பந்துகள் தயாரித்து பழனியில் வரும் பக்தர்கள் மற்றும் எங்களது வாடிக்கையாளர்களுக்கு விநியோகித்து வருகின்றோம். விதைப்பந்து மூலம் மரங்களை வளர்த்து இயற்கையை பாதுகாக்க வழிவகை செய்கின்றோம்.
சின்ன விதைப்பந்து வீசி பெரிய மரங்களை உருவாக்குவோம். மண்ணில் விதைப்பந்துகள் தூவி வருங்கால சந்ததிக்கு பசுமையை உருவாக்குவதே எங்களது நோக்கமாகும். ஒவ்வொரு விதைப்பந்தும் ஒரு புதிய பூமிக்கான நம்பிக்கை. இயற்கையை நேசிப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். எனது பெயர் தமிழ் நாயகன். பழனி ஆண்டவர் கலை மற்றும் பண்பாட்டுக் கல்லூரியில் விரிவுரையாளராக பணியாற்றி வருகிறேன். கடந்த 20 ஆண்டுகளாக பழனி கொடைக்கானல் சாலையின் இரு பகுதிகளிலும் உள்ள பிளாஸ்டிக் மற்றும் கண்ணாடி பாட்டில்களை அப்புறப்படுத்தும் ஒரு தூய்மை பணியை மேற்கொண்டு வருவதோடு மரம் நடுதல், விதைப்பந்து வீசுதல் இந்த பணியை முக்கிய இலக்காக வைத்து பயணிக்கும் விழுதுகள் அமைப்புடன் சேர்ந்து நமது திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் பல சேவை பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு கிராமத்திலும் இதுபோன்று இளைஞர்கள், சமூக அக்கறையுள்ள பெரியோர்கள் இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விழுதுகள் அமைப்பு கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் சுற்றுச்சூழலை காக்கவும் நீர்நிலைகளை மீட்டெடுக்கவும் திண்டுக்கல் மாவட்டத்தில் மரக்கன்றுகள் நடவு செய்து வருகின்றனர். பள்ளி கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு மரக்கன்று உற்பத்தி, நடவு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். மேலும் மரங்களின் அவசியம் குறித்து பொதுமக்களிடம் விரிவாக எடுத்துரைத்து வருகின்றனர். சாரண சாரணியர் மாணவர்கள் இந்த களப்பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு பிற மாணவர்களையும் ஊக்கப்படுத்தி வருகின்றனர். பழனி திருக்கோயிலினை சுற்றி கிரிவல பாதைகளில் 20,000த்திற்கும் மேற்பட்ட கன்றுகள் நடவு செய்யப்பட்டு இன்று அவை நன்கு வளர்ந்து வந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நிழல் தரும் மரங்கள் அங்கு திருக்கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு வரும் காலங்களில் நல்ல பலன்களை தரவிருப்பதாக நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். தற்போது கோவிலின் மலைச்சரிவுகளில் 30,000 விதைப்பந்துகள் தூவப்பட்டுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மலையின் அடிவாரத்தில் 30,000 பனை மரங்கள் நடவு செய்யப்பட்டுள்ளன. இதனோடு கூடவே 300 ஏக்கர் பரப்பளவிலான குளம் மற்றும் 7 கிலோமீட்டர் நீளமுள்ள நீர்வரத்து வாய்க்கால் தூர்வாரப்பட்டு நிலத்தடி நீர் உயர்ந்துள்ளதாக அங்குள்ள நிர்வாகிகளும் மக்களும் கூறுகின்றனர். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் சந்தோஷ்குமார். நான் தேனி மாவட்டத்தில் இருக்க ஒரு கிராமத்திலிருந்து வரேன். எனக்கு பொதுவாக இயற்கை நான் ரொம்ப விரும்புவேன். அது என்ன காரணம் அப்படின்னா, என்னோட கிராமத்தில் இருக்க சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலையை வச்சு எனக்கு சிறு வயதிலிருந்தே எனக்கு அதை பற்றி ரொம்ப ஆர்வமும் இதுவும் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. அதனால இந்த சிறு வயதில் என்ன பண்ணுவேன்னா, சின்ன சின்ன மரம் செடி வளர்க்குறதுல எனக்கு ஆர்வம் அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் என்னோட வயது வர 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 மரத்தை பற்றி நான் நிறையா தெரிஞ்சுக்கணும், அப்புறம் மரம் வளர்ப்பு பற்றி என்னென்னலாம் விழிப்புணர்வு இருக்கணும்னு நான் தெரிந்தவங்க கிட்டலாம் நான் அதை பற்றி சொல்ல ஆரம்பித்தேன். ஸோ அதனாலேயே நான் என்னோட பள்ளி படிப்பை முடித்த பிறகு என்னோட கல்லூரி படிப்புமே நான் வேளாண்மை படிப்பு எடுத்து நான் படிக்க ஆரம்பித்தேன். எங்க ஊர்ல தென்னை மரம் ரொம்ப சிறப்பாகவும் எங்க ஊரோட காலநிலை மற்றும் மண் தட்பவெப்பநிலை தகுந்த மாதிரி வளரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு மரமா தென்னை மரம் இருந்துச்சு. இதை கற்பக விருட்சம் என்னும் இந்த மரத்தை சொல்லுவாங்க. இது வெப்பமண்டல பகுதிகளில் மட்டுமே வளரக்கூடிய மிக முக்கியமான ஒரு மரமாகும். இந்த மரத்துக்கு இதுக்குரிய மழை அளவு பார்த்தோம்னா ஒரு 1300 மில்லிமீட்டர் முதல் 2000 மில்லிமீட்டர் மழை பெய்கிற ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த மரம் வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரி இந்த தென்னை மரத்தை உணவு, எண்ணெய், பால் மற்றும் நிறைய மருத்துவ குணமிக்க எல்லாமே அடங்கியிருக்கும். இதன் மூலமா எங்க ஊர்ல வேளாண்மையும் மற்றும் பொருளாதாரத்துல சிறந்து விளங்குறதாகவும் இருந்தது. தென்னை மரத்துல குடிசை தொழில்கள் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பு தரதுக்கும் இது ஒரு மூலதனமா இருந்துச்சு. இதையும் தாண்டி பார்த்தோம்னா மண்ணரிப்பை தடுக்கவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காகவும் தென்னை மரம் மிக முக்கிய பங்காற்றுகிறது. காரணம் என்னன்னா, தென்னை மரம் நம்ம வருங்கால தலைமுறை எல்லாருமே விதை பந்துகள் மூலமாகவும் நம்ம அடுத்தடுத்து வரவங்க எல்லாத்துக்கும் மரம் வளர்றதுக்குரிய ஒரு விழிப்புணர்வை நம்ம தெரியப்படுத்தணும். அதே மாதிரி இந்த தென்னை மரத்துல நெட்டை, குட்டை, வீரிய ஒட்டு என 3 ரகங்கள் இருக்கும். ஒவ்வொரு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே நம்ம பார்த்தோம்னா விதைகளை தேர்வு செய்து நம்ம தென்னை மரத்தை நடலாம். இதன் மூலம் சுற்றியுள்ள மக்கள் எல்லாருக்கும் ஒரு பொருளாதாரத்துல சிறப்படைகிறதுக்கு உதவியாக இந்த தென்னை மரம் உள்ளது. வணக்கம். என்னோட பேர் கார்த்திக். நான் சென்னை அம்பத்தூர்லேருந்து வரேன். இந்த மரம் அப்படின்றது நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் சரி, இந்த உலகத்துக்கே இன்றியமையாத ஒன்றாகும். அப்படி இருக்க மரத்தை நம்மளாம் வளர்க்குறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது.
மரம் அப்படின்றது இல்லைன்னா நமக்கு ஆக்சிஜன் கிடையாது, ஆக்சிஜன் இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது. அதையும் தாண்டி மழை, தண்ணீர், இது ரெண்டுத்துக்குமே முக்கியமான ஒரு காரணம் மரம் தான். மரம் இல்லைன்னா மழை வராது, மழை இல்லைன்னா தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும். இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வெயில் அதிகரிக்க முக்கியமான காரணமே மரங்கள் கம்மியாகி குளோபல் வார்மிங் அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமானதுனால தான். நிறையா ஏரி, குளங்கள், ஆறுகள் இதெல்லாம் வறண்டு வற்றி போய் கிடக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாருமே அதிகமாக மரங்களை நடுவோம். நான் என்னோடய கல்லூரி படிக்கிற காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்னால் முடிஞ்ச மரங்களை நான் நட்டுக்கிட்டு தான் இருக்கேன். சக நண்பர்களும் என்னோடய ஆசிரியரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 10,000 விதைப்பந்துகள் செஞ்சு அதை எடுத்துகிட்டு போய் கோயம்பேடு, அதுக்கப்புறம் மக்கள் பொதுவாக அதிகமாக கூடுற இடங்களில் அவங்கக்கிட்ட கொடுத்து, நீங்கள் போகிற வழியில் இதை தூக்கி போடுங்க, இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஏதாவது காலி இடத்துல இதை தூக்கி போடுங்க, கண்டிப்பாக இது மரமாக வளரும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஒரு 10,000 விதைகளை நாங்களே எங்கள் கையால் செஞ்சு கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் அதை பண்ணி முடித்த அடுத்த ஒரு 6 மாதம் கழித்து ஒரு 50,000 பனை விதைகளை நானும் என்னோடய குழுவும் மற்றும் சில தன்னார்வலர்களும் சேர்ந்து இந்த ஒரு விஷயத்தை பண்ணோம். அந்த பனை விதைகளை இப்போ போய் பார்க்கும்போது அது ஒரு செடியாக முளைச்ச மரமாக மாறப்போகுது அப்படின்றத பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் நான் என்னோடய பெருமைக்கு சொல்லலை, இது என்னோடய கடமை. இது என்னோடய கடமை மட்டும் இல்லை, நம்மளோட கடமை. உங்களுக்கு எப்போல்லாம் மரம் நடணும் தோணுதோ அப்போல்லாம் மரம் நடுங்க. எந்த அளவுக்கு நம்ம மரங்களை நட்டு வளர்க்குறோமோ அந்தளவுக்கு நம்மளோட வருங்கால சந்ததிக்கு ஆக்சிஜன் அப்படின்ற ஒரு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா வருங்காலத்தில் ஆக்சிஜனை கூட நம்ம சிலிண்டரில் வாங்கி உபயோகிக்கிற ஒரு நிலைமை வரும். நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது நம்மளோட பொறுப்பு தான். இயற்கை நமக்காக நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கு, அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம பாதுகாக்கணும். முடிஞ்ச அளவுக்கு மரங்களை அதிகமாக நடுவோம், மாசற்ற சுற்றுச்சூழலை உருவாக்குவோம். மரங்களை அதிகமாக வளர்த்தா நமக்கு மழை கிடைக்கும், மழை கிடைச்சா தண்ணி கிடைக்கும், தண்ணி கிடைச்சா விவசாயம் செழிக்கும். இந்த மாதிரி நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டி நமக்கு நிறைய கடமைகள் இருக்குது. மரம் வளர்ப்போம், மழை வளம் பெறுவோம், சுற்றுச்சூழலை காப்போம், நமது வருங்கால சந்ததிக்கு வாழ்வளிப்போம். நன்றி, வணக்கம். எங்கள் விழுதுகள் அமைப்பின் மூலம் 2027 ஜூன் மாத இறுதிக்குள் 1,00,000 மரக்கன்றுகளை உற்பத்தி செய்யும் நோக்கில் பழனி நகராட்சி நிர்வாகம், திருக்கோவில் நிர்வாகம் மற்றும் பழனி அரசு கல்லூரிகளுடன் இணைந்து ஒரு நர்சரியை உருவாக்க திட்டமிட்டு அதற்கான பூர்வாங்க பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் மூலம் நாமே மரக்கன்றுகளை உற்பத்தி செய்து மக்களுக்கு இலவசமாகவும் தேவையான இடங்களில் நடும்பொழுது பசுமை பரப்பை அதிகப்படுத்த முடியும். கன்றுகளை அதிக விலை கொடுத்து வாங்குவது தடுக்கப்பட்டு நிறைய இடங்களில் குறைந்த செலவில் நம்மால் நட இயலும். மேலும் 1,00,000 பனை விதைகளை சேகரித்து நடுவதற்காக திட்டமிட்டுள்ளோம். இதற்காக நகராட்சி நிர்வாகம் மற்றும் கல்லூரி நிர்வாகத்துடன் இணைந்து மாணவர்களை களப்பணிகளில் ஈடுபடுத்தி பனை விதைகளை சேகரித்து நீர்நிலைகள் மற்றும் குளக்கரைகள் இந்த இடங்களில் நடும்பொழுது அவை நன்றாக வளர்ந்து குளத்திற்கு பாதுகாப்பு அரணாகவும் விவசாயத்திற்கு உகந்த வருவாய் ஈட்டும் மரமாகவும் பனை திகழும் என்பதில் ஐயமில்லை. மேலும் பழனி வையாபுரி குளத்தை இந்த ஆண்டு தூர்வாரி கரை ஓரங்களை பலப்படுத்தி கரையின் உட்பகுதியில் பனை விதைகளும் வெளிப்பகுதியில் மரக்கன்றுகளையும் நடவு செய்வதால் ஒரு பசுமையான சூழலை உருவாக்க இயலும். ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு பல வகையான இயற்கை சூழலை காக்கும் பல திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி வருகிறோம். எங்களுடைய இந்த பயணமானது இயற்கையை காக்கும் செயல்பாட்டை தொடர்ந்து பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மூலம் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தியும் களப்பணியாற்றியும் செய்து வருகிறோம். மேலும் ஒவ்வொரு பள்ளி வளாகத்திலும் மரக்கன்றுகள் உற்பத்தி செய்வதற்கு ஏதுவான இடங்களை தேர்ந்தெடுத்து அந்த பள்ளியில் சிறந்த மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மரக்கன்று உற்பத்தி செய்தல், விதைப்பந்துகள் தயாரித்தல் போன்ற பயிற்சிகளை வழங்கி பள்ளி அளவில் சிறு சிறு நர்சரிகளை உருவாக்கவும் திட்டமிட்டுள்ளோம். இதன் மூலம் அந்த பள்ளியில் படிக்கும் ஒவ்வொரு மாணவர்களின் பிறந்த நாள், தாய் தந்தையரின் பிறந்த நாள், அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஏதாவது ஒரு இடத்தில் அந்த மரக்கன்றுகளை நடும் பொழுது குறிப்பிட்ட காலத்தில் நாம் நமது இலக்கை எட்ட இயலும் என்பதால் இதை இளம் தலைமுறையான பள்ளி, கல்லூரி மாணவர்களிடம் எடுத்து செல்வதில் நாங்கள் அதிக முனைப்பு காட்டுகிறோம். கடுமையான சூழல், பூச்சி தாக்குதல் போன்றவற்றிலிருந்து விதைகளை பாதுகாக்கும் வகையில் இந்த விதைப்பந்துகள் தயாரிக்கப்படுகின்றன. இதனால் பயன்படுத்தப்படும் அந்த பகுதிகளிலும் மேம்பட்ட மண்வளம், பல்லுயிர் பெருக்கம் மற்றும் சூழலியல் மீட்டெடுப்பு உள்ளிட்ட நன்மைகள் ஏற்பட்டு வருவதாக பல ஆய்வறிக்கைகள் கூறுகின்றன. இனிவரும் காலங்களில் இடப்பற்றாக்குறை, மாறிவரும் சூழல் உள்ளிட்ட காரணங்களினால் மரங்களின் தேவை அதிகரித்து கொண்டேதான் இருக்கும் என சூழல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். நிலப்பரப்பு எதிர்ப்பு திறனை நீடித்த வகையில் மேம்படுத்த இயற்கையாக மரங்கள் வளரும்போதுதான் சிறப்பான பலன்களை தரும் என தெரிவிக்கின்றனர். உள்ளூர் மரங்களுக்கு முக்கியத்துவம் அளித்தால் மட்டுமே பல்லுயிர் பெருக்கத்திற்கும்
மண் அரிப்பினை தடுக்கவும் உதவும் என சூழல் வல்லுநர்கள் கூறுகின்றனர். அவற்றால் உள்ளூர் பருவநிலைக்கு ஏற்ற வகையில் நிலைத்திருக்க முடியும் என்றும் நிலத்தடியில் நீரினை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கின்றனர். இந்த விதைப்பந்துகள் துளிர் விடுவதையும் தாவரமாக அவை தாக்குப்பிடிக்கும் திறனையும் கொண்டு துல்லியமாக சூழலியல் தாக்கத்தை கணக்கிட முடியும் என சூழல் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். சில இடங்களில் GPS வசதியுடன் கூடிய விதைப்பந்துகளும் இடம் சார்ந்த பகுப்பாய்விற்காக பயன்படுத்தப்படுகின்றன. நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்கள் அனைவரும் மரங்கள் வளர்க்க முனைப்பு காட்ட வேண்டும் என்பதற்காக ஏக் பேட் மா கா நாம் என்ற இயக்கத்தை துவக்கி, அதாவது தங்களது தாயின் பெயரில் ஒரு மரம் நட்டு வளர்த்து பராமரிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். பொதுமக்களிடத்தில், குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் மரம் வளர்ப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என இந்த இயக்கத்தை முன்மொழிந்துள்ளார். இதனால் மக்களுக்கு இப்போதும் பின்னால் வரும் சந்ததியினருக்கும் பசுமையான வளமான எதிர்காலம் அமையும் என அவர் எடுத்துரைத்துள்ளார். இதேபோல் உலகளவில் மக்கள் பூமியின் நலனை கருத்தில் கொண்டு மரங்கள் வளர்த்து பராமரிக்க மிஷன் லைஃப் என்ற இயக்கத்தை முன்மொழிந்தார். நேயர்களுக்கு எங்கள் விழுதுகள் அமைப்பின் சார்பாக ஒரு அன்பான வேண்டுகோள். வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் பனை மரங்களிலிருந்து பனம் பழங்கள் பழுத்து கீழே விழ துவங்கும். அப்பொழுது விழும் பழங்களை எடுத்து சேகரித்து அதை உகந்த இடங்களில் விதைக்கலாம். அவ்வாறு விதைக்கும் பொழுது அந்த பனை காயும் பொழுதே விதைத்து விட்டால் விரைவில் அதனுடைய முளைப்பு திறன் பாதிக்கப்படாமல் நன்றாக முளைத்து வளர ஆரம்பித்துவிடும். இதுக்கு ஆண்டில் ஒரே ஒரு மாதம் மட்டும்தான் நம்ம அந்த மாதிரி விதைகள் எல்லாம் எடுக்க முடியும். அதற்கு உகந்தது தமிழ்ல ஆடி மாதம், இங்கிலீஷ்ல ஆகஸ்ட். இந்த மாதங்களில் நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கும் விதைகளை சேகரித்து ஆங்காங்கு ஏதாவது ஒரு குளம், சாலை ஓரம், நெடுஞ்சாலை ஓரம், கிராம சாலைகள் ஓரங்களில் நீங்கள் சிறு குழி பறித்து உள்ளே போட்டு விட்டீர்கள். அடுத்து வரும் மழைக்காலங்களில் நன்றாக முளைத்து ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கும். பனைமரம் நிலத்தடி நீரை சேமிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. பனைமரத்தின் வேர்கள் பனைமரத்தின் உயரத்தை போல் 3 மடங்கு ஆழம் பூமியின் கீழ்ப்பகுதியில் செங்குத்தாக செல்லக்கூடியது. அவ்வாறு செல்லும் வேர்களின் ஒட்டி மழை நீரானது பூமிக்குள் இறங்கும். பூமிக்குள் இறங்கும் நீரானது நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தும். அப்பொழுது வறட்சி காலத்திலும் பனைமரம் பூமிக்கு அடியில் இருக்கும் நீரை உறிஞ்சிக் கொண்டு உயிர் வாழும் தன்மை உண்டு. 3 ஆண்டுகளுக்கு மழை இல்லை என்றாலும் பனைமரம் நிமிர்ந்து வளர்ந்து நிற்கும். ஆதலால் பனை வளர்த்து வினை அகற்றுவோம். மேலும் பனை மரங்களை மலையடிவார பகுதிகளில் நடவு செய்யும் பொழுது 5-6 ஆண்டுகளில் நன்றாக வளர்ந்துவிடும். ஒரு குறிப்பிட்ட உயரத்தை எட்டும் பொழுது அந்த மரத்தினை தாண்டி யானைகள் மற்றும் இதர விலங்குகள் விவசாய நிலப்பகுதிகளுக்கு வருவது தடுக்கப்படும். இதனால் வனவிலங்கு மற்றும் மனித மோதலை முற்றிலும் தடுக்க இயலும். தமிழ்நாடு அரசானது இதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு குழுவை ஏற்படுத்தி வனத்துறை மூலம் தொடர்ந்து இந்த வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் இந்த பனை மரங்களை நடவு செய்தால் ஒரு நல்ல விதமான முன்னேற்றத்தை காணலாம். மரங்கள் நமக்கு இயற்கை அளித்த கொடை. வாழும் உயிர்களை பாதுகாக்க எந்த பலனையும் எதிர்பாராமல் சூழலிலிருந்து கரியமில வாயுவை உறிஞ்சுவதுடன் ஆக்சிஜன் எனும் பிராணவாயுவை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையாக வாழ்ந்து வருகின்றன. இதுவரை வரம் தரும் விதைகள் சிறப்பு சித்திரம் கேட்டீர்கள். அமைப்பில் உதவி எஸ். கண்ணன். எழுதி அமைத்தவர் எம். ராஜராஜேஸ்வரி. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.